டேய் டேய் என்ன பண்றான்? ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கார் எப்படி பறவை வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? இல்ல அப்பா வராரு. என்னது? அப்பா வராரு. நீ வேற ரூம் இந்த மாதிரி சட்டை இங்க பேண்ட் அங்க ஜட்டி அங்கன்னு போட்டு வச்சிருக்கியா? ஆமா, நீ க்ளீன் பண்ணல? அப்பா வராருன்னு சொன்னேன், இன்னைக்கே வராரு நான் சொன்னேன். ஓ, ஏன்டி இப்படி பண்ற? எல்லாத்துலயும் விளையாட்டு. அது இல்லடா, ரொம்ப ஜாலியா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தியா, அதான் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு. என்ன மறுபடியும் பாஸ் ஆகுற மாதிரி பகல் கனவா? பாசலாம் ஆகல இல்லையோ? ஏய் அப்போ மேல பார்த்து சிரிக்கிற, என்னென்னமோ யோசிக்கிற. டேய் லவ்வடா. லவ்லாம் இல்ல, ஒரு பொண்ணை பார்த்த சாயா. டேய் வேணாண்டா, உனக்கு எல்லாமே ஃபுல்லா நானே க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நீ என்ன சொன்னா நான் செய்யறேன். என்ன பேக்கெட் பண்ணி கூட நீயே எடுத்துக்கோ. நீ என்ன கிட்ட சமைச்சா? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாயிரக்கூடாது இல்லையா? இன்னைக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். குட் ஈவினிங் மேடம். மேடம் என்ன? ஆமாம், உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, என்ன சொன்னாங்க? இப்போ எதுக்கு அந்த டாபிக்? படிக்க தானே வந்த, படி ஒழுங்கா. அது இல்லை மேடம், நீங்கள் இருக்க ரேஞ்சுக்கு ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி பார்க்கு பீச்சு அது இதுன்னு சூப்பராக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணால் தானே கிக் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் என்ன மேடம் கிக் இருக்கு? நீயும் கல்யாணம் பண்ண தானே போகிற, அப்போ பார்க்குறேன். எனக்கு என்ன மேடம், எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் அண்ணன் ஒரு டுபாக்கூரு. ஒரு நல்ல பையனை பார்த்து ஜாலியாக லவ் பண்ணி சுற்றிட்டு அப்புறம் எங்கள் அப்பா பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்கள் அப்பா லவ் பண்ண கஷ்டப்படுவார்ல மேடம். நீங்கள் கேட்கலாம் அந்த பையன் என்னவான்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா டிஎஸ்பி, அவனால் எதுவுமே சொல்ல முடியாது. லைஃப்பில் உனக்கு இருக்க கிளாரிட்டி கூட சுத்தமாக எனக்கு இல்லை. கவலையே படாதீங்க மேடம், நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ப்ரோ லெஃப்ட் ப்ரோ லெஃப்ட் ப்ரோ 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 என்ன ப்ரோ? பைக் ப்ராப்ளம் ப்ரோ. பைக் எங்க ப்ரோ? எங்கள் அப்பா பைக் வாங்கி தரல, அதான் பைக் ப்ராப்ளம். நட்ட ராத்திரியில் எவனாவது கண்ணாடி போடுவானா? அது குழந்தைங்க போகிற கண்ணாடி போட்டு நான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கா? என்ன ப்ரோ உங்களுக்கு வேணும்? லிஃப்ட் வேணும் ப்ரோ. நான் காந்திபுரம் போகிறேன், என்னை இறக்கி விட்ரு. ப்ரோ நான் உக்கடம் போகிறேன் ப்ரோ. நான் காந்திபுரம் போகிறேன் ப்ரோ, என்னை இறக்கி விட்டு நீ உக்கடம் போ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஜோச்சி சரி ப்ரோ, 1 மினிட் ப்ரோ. என்கிட்ட வாட்டர் இருக்குது, உன்கிட்ட குவாட்டர் இருக்கா? இல்லை ப்ரோ. என்கிட்ட லைட் இருக்குது, உன்கிட்ட சிகரெட் இருக்கா? ப்ரோ நீ என்ன பண்ணுற? 12th படிக்கிறேன் ப்ரோ. உங்ககிட்ட சிகரெட் இல்லை, குவாட்டர் இல்லை, நீ எல்லாம் எதுக்கா 12th படிக்கிற? ப்ரோ மரியாதை இல்லாமல் பேசாதீங்க ப்ரோ. மரியாதை? ஓ மரியாதை. இறங்கு இறங்கு, மரியாதை தரு. இறங்கு இறங்கு இறங்குடா. ஸ்டாண்டு கூட போகிறதில்ல, நீ எல்லாம் 12th படிச்சு. என்ன வண்டியை கீழே போட்ட? ஏண்டா வண்டியை கீழே போட்டு அராஜகம் பண்ணுறியா? அராஜகம். சட்டையில் கை வைக்காதீங்க ப்ரோ. அப்போ பேண்ட்டில் கை வைக்குவா? சட்டையிலே கை வச்சுக்கோ. ஏண்டா சொல்லு, குடிச்சிருக்கியா? ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ குடிச்சிருக்கீங்க. ஏய்
முதல்ல ஆடாம பேசுறா. ப்ரோ விடுங்க ப்ரோ, வண்டியை வேற தள்ளி விட்டீங்க. ஏன் ப்ரோ கடுப்பு பண்றீங்க? டேய், ஆடாம விடுங்க பேசுறா. ப்ரோ. குடிச்சிட்டு ஓ, தகராறு time ஆயிட்டு பண்ணிட்டு இருக்கு இருக்கேன் bro. என்கிட்ட. ஆ? என்னாச்சு? என்ன மிமிக்ரிலாம் பண்ற? நான் இல்லை, எங்கள் மேடம். மேடம் நீயா? இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சீச்சி, இந்த வேஸ்ட் ஃபெல்லோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அன்னைக்கு ரோட்டில் குப்பை கொட்டி என்கிட்ட திட்டு வாங்கினான். நீங்க நீ தின்னது எவ்வளோ வலிச்சு தெரியுமா மேடம்? என் சின்ன ஆட்டுக்கு புரியுது. என் மேல இருக்க அக்கனால தான் தின்னீங்க. சி, அக்கறையாவது மயிராவது. மயிர் பேசுறான். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. மரியாதைலாம் பேசாங்க மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? பேக் பயாலஜி ப்ரொஃபஸர் எஸ் டபிள்யூ. என்ன ப்ராப்ளம்? லிஃப்ட் கேட்டு டார்ச்சர் பண்ணுறேன் மேடம். நீங்கள் தரீங்களா? என்கிட்ட வண்டியே இல்லை. வண்டி இல்லை மேடம், லைஃப்பில் சேர்ந்து போவோம். என்ன அடி என்ன சரக்கு ஸ்மெல் வருது? டே குடிச்சிருக்கியா? ஆச்சு இல்லை. இல்லையே, ஏதோ சரியில்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஆமா, வாய்க்கு என்னாச்சு? வாய்க்கெலாம் ஒன்றும் ஆகல. ஒரு பொண்ணு அடிச்சிச்சு. பொண்ணா? அது என்ன பொண்ணா? பொண்ணு, அவ்வளோதான். ஓ ஆமா, எத்தனை ஆட்டி அடிச்சாங்க? ஒரு ஆட்டியா 2 ஆட்டியா? ஒரு பொண்ணு அடிச்சிருச்சுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் 1 தாட்டியா 2 தாட்டியான்னு கேட்குற. சி, நீலாம் ஒரு தங்கச்சி. அட வீடுடா, அந்த அக்கா நல்லது தானே பண்ணியிருக்காங்க. சாரி, அக்கா இல்லை, உன் அண்ணி. அண்ணியா? அட பண்ணி, அன்னைக்கு தான் ஒருத்தவங்க திட்டினாங்க, அவங்கள அண்ணின்னு சொன்ன. இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இவங்கள அண்ணின்னு சொல்ற. ஏ மென்டல், அன்னைக்கு திட்டினதும் இன்னைக்கு அடித்ததும் ஒரே பொண்ணு தான். சாரி, உன் அண்ணி தான். ஓ, அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு வாழ்க்கை பாவம், கெடுத்துடாதடான்னு. கேட்க மாட்டேன் போல. இன்னும் ஒரே மாசத்துல அதே பொண்ணை உனக்கு அண்ணி ஆக்கி நான் வாங்கின மாதிரியே உன்னை வாங்க வைக்கல, வாங்க வைக்கிறேன். அப்ப இது உனக்கு யூஸ் ஆகும். புடி. என்ன அடி. பாவம், கன உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். நிறுத்து. பயாலஜி, ஏ பயாலஜி, ஏ ஒன்னதான் பயாலஜி. கூப்பிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஏங்க 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 நான் கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் பேச போயிட்டே இருக்கீங்க. யார் நீ? யார் நீயா? அன்னைக்கு கூட திட்டினீங்களே, நேற்று கூட அடிச்சிங்களே, ஞாபகம் இல்லையா? என்கிட்ட எத்தனையோ பேர் அடி வாங்குறாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சரி, ஓகே விடுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ சொல்கிறத ஒன்றும் கேட்கணும்ல அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். பயாலஜி ஏ யாரா பயாலஜி? யார் பயாலஜி? நான் யாருன்னு தெரியுமா? காலேஜ் ப்ரொஃபஸர். எப்படி படித்து முடிச்சுட்டு எங்கேயும் வேலை கிடைக்காம அதே காலேஜில் டீச் பண்ண ப்ரொஃபஸரா? எப்படி தெரியும் தானே யோசிக்கிற? நேற்று உன் ஐடி கார்டில் பார்த்தேன். என்ன, ஜஸ்ட் உன் பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங். பேர் என்ன? என் பேர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தாஜ்மஹால் கட்ட போகிறேன். கலாச்சா வாயை உடச்சிருவேன். ரிலாக்ஸ். பேர்லாம் வேணாம், உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பேர் கேட்டுப்பேன். இங்கே பாரு சிவா, லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த தொலைச்சிருவேன். அட ஏங்க நீங்கள் வேற, உங்களை பார்த்த ஃபஸ்ட் டேவே நான் என்ன தொலைச்சிட்டேங்க. அப்படியே தொலைஞ்சு போயிடு, வந்துடாத. இருங்க, நம்ம காமம் நல்லா இருக்குங்க. சூர்யா ஜோதிகா, அஜித் சாலினி, விஜய் சங்கீதா, அந்த மாதிரி சிவா பேர் தெரில, பயாலஜி. நீங்கள் அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும் போதும். நிறைய சினிமா பார்ப்பியோ? ஏன்? இது ரியாலிட்டி, சரியா? போய் வேலை பாரு. ஏங்க, நான் எப்படி உங்களை லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களே என்ன லவ் பண்ணுவீங்க. இது சேலஞ்ச் இல்லை, என் லவ் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை.
வாடா